சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய தலைவரை கொள்ளச் சொன்ன தமிழரசு கட்சி. தமிழர்களின் மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என்கிறது ஈழத்தமிழர் முன்னணி. மட்டக்களப்பில் தொல்பொருள் பலகைகளை அகற்றியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை. புத்த சாசன அமைச்சு அறிவிப்பு. யாழில் துயிலுமில்ல ஏற்பாட்டுக் குழுவிற்குள் முறுகல் நிலை. கடந்த கால கணக்கறிக்கை தொடர்பிலும் கேள்வி. வடக்கு கிழக்கில் புயல் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மழையினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படலாம் எனவும் அறிவிப்பு. போதைப்பொருள் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைது. பல லட்சம் பெறுமதியான போதைப் பொருட்களும் பறிமுதல். போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மீறும் இஸ்ரேல். ஒப்பந்தத்திற்கு பின்பும் நூற்றுக்கணக்கானோர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி சம்பந்தனை தமிழர்களின் தலைவராக்கி தேசிய தலைவரை கொல்லுமாறு சொன்ன தமிழரசு கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று ஈழத்தமிழர் முன்னணி கட்சி தலைவர் ஜெயா சரவணா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கிரானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு அரசியல் தலைவராகி தமிழினத்துக்கு தலைவராகி, அதாவது டிஎன்ஏ என்ற அமைப்பு தான் தமிழரின் அரசியல் களம். அதுக்கு தலைவராக்கி தமிழர்களின் தலைவர் நீ என்று சொல்லி உன்னை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி அழகு பார்த்த அந்த தலைவனை உயிரோடு இருந்தால் எனக்கு பிரச்சனை ஒரு கொல்ல சொன்னி என்று தெரிஞ்சுன்னா உன்னவில் ஒரு நயவஞ்சவனார். அப்போ நான் முடிவெடுத்தேன். இதை இது நான் தமிழரசு கட்சி அவ்வளவு இறுக்கமாக நான் இதுக்கு இல்லை. ஆனால் இதை கேட்டதுக்கு பிறகு தான் நான் முடிவெடுத்தேன். இனி அந்த கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. இந்த தமிழரசு கட்சியை 70 வருஷம் 75 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி ஒரு 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 கெட்ட நயவஞ்சகருடைய கையில் அகப்பட்டு, சுமந்திரன் சாணக்கியன் என்னும் ஆக்களின் கையில், சம்பந்தன் என்னும் ஆக்களின் கையில் அகப்பட்டு இன்றைக்கு தலைவர் கைகாட்டினார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டு சின்னத்துக்கு இன்று வரைக்கும் அந்த மக்கள் வாக்களித்து கொண்டிருந்தார்கள், இருக்கிறார்கள். அப்போ எங்களோட தலைவரே சாக சொல்லணும், அவர் செத்தாத்தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி நினைச்ச நீ உண்ட கட்சியை நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கு எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் நான் அதுக்கு எதிரான வீரர் நான் செய்வேன். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீர் துயிலும் இல்லத்தில் பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுவதாக ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான ரத்னசிங்கம் முரளிதரன் இன்று தெரிவித்துள்ளார். அவர் இன்று தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லத்தின் ஏற்பாட்டுக்குழு இம்முறை மாவீரர் பெற்றோர்களை கௌரவிப்பு விடயத்தில் அனைத்து கட்சிகள் பொது அமைப்புகள் இணைந்து கௌரவிப்பினை மேற்கொள்வதென தீர்மானித்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மாவீரர் ஏற்பாட்டுக் குழுவில் இருந்த ஒரு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அதனை குழப்பி தாம் தனியாக மாவீரர் பெற்றோர் உறவினர்களை கௌரவிப்பு நிகழ்வு செய்ய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதனால் உடுத்துறை மாவீரர் ஏற்பாட்டுக் குழுவினர் பல்வேறு சங்கடங்களை எதிர்நோக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லத்தின் பெயரால் பலரிடமிருந்து பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் அவற்றிற்குரிய சரியான கணக்குகளை இதுவரை காண்பிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளால் தமது உடுத்துறை மாவீரர் செயற்பாட்டுக் குழு பல்வேறு நிர்வாக நெருக்கடிகளை எதிர்கொள்வதாகவும் உடுத்துறை மாவீரர் செயற்பாட்டுக் குழு உறுப்பினர் ரத்னசிங்கம் முரளிதரன் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் துறையால் அமைக்கப்பட்ட திசை பலகைகளை அகற்றிய குழுவினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்ததாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தொல்லியல் துறையின் வழக்கமான திட்டமாக தொல்லியல் தளங்களுக்கு அடையாள பலகைகளை அமைக்கும் பணி நவம்பர் 3, 2025 முதல் தொடங்கப்பட்டது என்றும் இது ஒரு புதிய அல்லது திடீர் முயற்சி அல்ல என்றும் அமைச்சர் ஒரு சிறப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குறித்த பலகைகள் அகற்றப்பட்டதாக 4 இடங்களில் இருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்த பின்னர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உரிய விசாரணை நடத்தி பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தொல்பொருள் தளங்களை பராமரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அந்த பொறுப்பு தொல்பொருள் துறையிடம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த பலகைகளை அமைப்பதற்கு தொல்பொருள் துறை உள்ளாட்சி நிறுவனங்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை எனவும் இந்த பலகைகளை அகற்றுவதற்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருப்பது தெளிவாகுவதாகவும் இந்த பகுதி மக்கள் இந்த நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜில் சங் மற்றும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் சமாதான படையணி, கல்வி மற்றும் கலாசார பரிமாற்ற திட்டம் குறித்தும் ஏனைய ஒத்துழைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் தூதுவரினால் குறிப்பிடப்பட்டது. அத்துடன் ஃபுல்ரைட் சர்வதேச புலமை பரிசில் பரிமாற்ற திட்டத்தின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்விசார் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. சர்வதேச கல்வி மற்றும் கலாசார பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் முன்னணி புலமை பரிசில் திட்டமான ஃபுல் பிரைட் புலமை பரிசில் திட்டமானது 160க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு கற்கை நடவடிக்கைகள், கற்பித்தல், ஆராய்ச்சி, கருத்து பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ள கல்வி மறுசீரமைப்புகளுக்காக கல்வி அமைச்சு, பரீட்சை திணைக்களம் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்திற்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவ ஒத்துழைப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு பிரதமரினால் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் நாட்டின் மனிதவள அபிவிருத்தி முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகும் வகையிலான அறிஞர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் இந்த சந்திப்பில் கலந்துரையாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தபால் சேவைகளுக்கு புதிதாக 2000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 1000 பேரை மேலதிக ஊழியர்களாக சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாகவும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பு மத்திய தபால் மற்றும் மையத்திற்கு மேலதிகமாக நாட்டில் உள்ள பிரதான நகரங்களை மையமாக கொண்டு பிராந்திய தபால் பரிமாற்று மையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன் முதற்கட்டமாக தற்போது 129 மில்லியன் ரூபாய் செலவில் தம்புள்ளை பிராந்திய தபால் பரிமாற்று மையம் நிர்மாணிக்கப்படவுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தபால் சேவைக்கு புதிதாக 2000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஏற்கனவே சேவையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கவும் நிரந்தர பணியாளராக இணைத்துக் கொள்வதற்குமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் காலங்களில் சுமார் 1000 மேலதிக ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தபால் சேவை துரிதப்படுத்துவதற்கு அவசியமான வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது பதிவாகும் மழை நாளை வரை தொடரும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப்ராஜா தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் நாட்கள் இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான வானிலை காலப்பகுதி என எச்சரித்தார். இலங்கையின் தென்மேற்கில் இருந்து 62 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வளிமண்டல சுழற்சி மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியில் இருந்து 161 கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலில் நிலை கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த அமைப்பு 26/11/2025 அன்று வலுப்பெற்று கிழக்கு நோக்கி நகர ஆரம்பித்து பின்னர் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது சிறு புயலாக மாறக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளார். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்கள் 27 நவம்பர் முதல் மழை அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வெள்ளம், திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் வரவிருக்கும் நாட்களில் மேலும் அபாயம் அதிகரிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். தெற்கு, மேற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதிகள் 23 முதல் 29 நவம்பர் வரை கடுமையாக கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் மீனவர்கள் இந்த காலத்தில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தினார். 25 நவம்பர் முதல் 2 டிசம்பர் வரை இலங்கையில் கனமழை, வெள்ளம், பலத்த காற்று போன்ற தீவிர வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடியதால் மக்கள் அதிக முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய நடவடிக்கையின் கீழ் நாடு முழுவதும் நேற்றைய தினம் போதைப்பொருள் எதிர்ப்பு சோதனைகளில் மொத்தம் 1038 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சோதனைகளைத் தொடர்ந்து 23 நபர்கள் மறுவாழ்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் மூலம் 313 சோதனைகளில் 517 கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் 384 தனித்தனி நடவடிக்கைகளில் 798 கிராம் ஐஸ் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கிடையில் கஞ்சா மற்றும் கடத்தலை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட 276 சோதனைகளில் 1 கிலோ 877 கிராம் கஞ்சா 76,114 கஞ்சா செடிகளும் காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நடுநிலையுடன் நடைமுறைக்கு வந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் 44 நாட்களில் குறைந்தது 497 முறை மீறியுள்ளதாக காசா அரசாங்கத்தின் ஊடக அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மீறல்களால் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த அக்டோபர் 10ஆம் தேதி முதல் நடந்த தாக்குதல்களில் சுமார் 342 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களுமே அதிகமாக உள்ளனர் என்றும் அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் தீவிரமான மற்றும் திட்டமிட்ட போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களை மிக வன்மையாக கண்டிப்பதாகவும் காசா அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீறல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் ஒப்பந்தத்துடன் இணைக்கப்பட்ட மனிதாபிமான நெறிமுறைகளை அப்பட்டமாக மீறுவதாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை மட்டும் 27 மீறல்கள் இடம்பெற்றதாகவும் இதில் 24 பேர் பலியாகியதாகவும் 87 பேர் காயமடைந்ததாகவும் அந்த அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த மீறல்களால் ஏற்படும் மனிதாபிமானமற்ற மற்றும் பாதுகாப்பு பின்னடைவுகளுக்கு இஸ்ரேலே முழு பொறுப்பு என்றும் அந்த அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய தலைவரை கொல்லச் சொன்ன தமிழரசுக் கட்சி, தமிழர்களின் மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என்கிறது ஈழத்தமிழர் முன்னணி. மட்டக்களப்பில் தொல்பொருள் பலகைகளை அகற்றியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை, புத்த சாசன அமைச்சு அறிவிப்பு. யாழில் துயிலுமில்ல ஏற்பாட்டுக் குழுவிற்குள் முறுகல் நிலை, கடந்த கால கணக்கறிக்கை தொடர்பிலும் கேள்வி. வடக்கு கிழக்கில் புயல் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, மழையினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படலாம் எனவும் அறிவிப்பு. போதைப்பொருள் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைது, பல லட்சம் பெறுமதியான போதைப் பொருட்களும் பறிமுதல். போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மீறும் இஸ்ரேல், ஒப்பந்தத்திற்கு பின்பும் நூற்றுக்கணக்கானோர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.